தினமும் காலை வெறும் வயிற்றில் ஆம்லா ஜூஸ் குடிப்பதால் கிடைக்கும் 7 சக்தி வாய்ந்த நன்மைகளை பற்றி பார்ப்போம். வெறும் வயிற்றில் குடிப்பதால் பல ஆரோக்கிய நன்மைகளை கொட்டி கொடுக்கும் ஆம்லா ஜூஸ். இந்த அற்புதமான ஆயுர்வேத பானத்துடன் நீங்கள் தினசரி நாளை தொடங்கும் போது உங்கள் உடலில் நிகழக்கூடிய முதல் 7 விஷயங்களை பார்க்கலாம். ஒரு மாதத்திற்கு தினமும் வெறும் வயிற்றில் நெல்லிக்காய் சாற்றை உட்கொள்வதால் ஏற்படும் சில அற்புதமான ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன? இருப்பினும் உணவியல் நிபுணர் அல்லது நிபுணரிடம் ஆலோசிக்காமல் உணவு பழக்கத்தை தொடங்க வேண்டாம். ஒரு ஆய்வின்படி நெல்லி பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் விட்டமின்கள் நிறைந்துள்ளன. அவை குளிர்கால தொடர்பான நோய்களை எதிர்த்து போராடும் சக்தியை கொடுக்கும். மறுபுறம் ஆம்லாவில் உள்ள விட்டமின் சி அதிக செறிவு உடல் நோயிலிருந்து மீள உதவுகிறது. ஆம்லா பெர்ரிகளில் பல பிளாவனால்களும் அடங்கும். அவை மேம்பட்ட நினைவாற்றல் போன்ற நன்மைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளன. ஆம்லாவில் ஆரஞ்சு பழத்தை விட விட்டமின் சி அதிகம் உள்ளது. நீங்கள் நெல்லிக்காயை துண்டுகளாக நறுக்கி அதன் சாற்றை பிரித்தெடுத்து வெதுவெதுப்பான நீரில் சாப்பிடலாம். ஆயுர்வேதத்தின்படி ஆம்லா ஷாட்களை தவறாமல் குடிப்பது உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். 1. செரிமானத்திற்கு உதவுகிறது. நீங்கள் வாயு, வயிற்று உப்புசம் மற்றும் அஜீரணத்தால் அவதிப்படுகிறீர்களா? நெல்லிக்காயை இன்றிலிருந்து உங்கள் உணவில் ஒரு அங்கமாக ஆக்குங்கள். நல்ல செரிமானத்தை ஊக்குவிப்பதற்காக அறியப்பட்ட நெல்லிக்காய் சாற்றை வெறும் வயிற்றில் உட்கொள்ளும் போது அது இரைப்பை சாறுகளை தூண்டும். இது உங்கள் உடல் உணவை மிகவும் திறம்பட உடைக்க உதவுகிறது. செரிமானத்தில் இந்த முன்னேற்றம் ஊட்டச்சத்து உறிஞ்சுதலை மேம்படுத்துகிறது மற்றும் மலச்சிக்கலை குறைக்கிறது. இது வழக்கமான குடல் இயக்கங்களை பராமரிக்க எளிதாக்குகிறது. 2. எடை இழப்பை ஆதரிக்கிறது. நீங்கள் எடை இழப்பு பயணத்தில் இருந்தால் உங்கள் காலை உணவு வழக்கத்தில் வெறும் வயிற்றில் நெல்லிக்காய் சாறை சேர்க்கவும். இந்த பழத்தில் கலோரிகள் குறைவாகவும் நார்ச்சத்து அதிகமாகவும் உள்ளது. இது நீண்ட காலத்திற்கு நீங்கள் முழுதாக உணர உதவுகிறது. ஆம்லா ஜூஸ் குடிப்பதன் மூலம் பசியை கட்டுப்படுத்தலாம் மற்றும் அதிகப்படியான உணவை தடுக்கலாம். கூடுதலாக ஆம்லா வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறது. உங்கள் உடல் கொழுப்பை எரிக்கவும் எடையை நிர்வகிக்கவும் எளிதாக்குகிறது. 3. பளபளப்பான சருமத்தை தருகிறது. ஆம்லா அதன் சருமத்திற்கு ஏற்ற பண்புகளால் பெரும்பாலும் அழகு சக்தியாக போற்றப்படுகிறது. நெல்லிக்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஃப்ரீ ரேடிக்கல்களுடன் போராடுகிறது. சுருக்கங்கள் மற்றும் நேர்த்தியான கோடுகள் போன்ற வயதான அறிகுறிகளின் தோற்றத்தை குறைக்க உதவுகிறது. ஆம்லா ஜூஸ் தவறாமல் குடிப்பது தெளிவான சருமம் மற்றும் மிகவும் துடிப்பான நிறத்திற்கு வழிவகுக்கும். கூடுதலாக ஆம்லாவில் உள்ள விட்டமின் சி கொலாஜன் உற்பத்தியை ஆதரிக்கிறது. இது தோல் நெகிழ்ச்சி தன்மையை பராமரிக்க முக்கியமானது. 4. முடி ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறது. குளிர்காலம் நெருங்கும் போது முடி உதிர்வு உங்களில் பலருக்கு முக்கிய கவலையாக மாறும். இருப்பினும் இதோ உங்கள் மீட்புக்கு ஆம்லா ஜூஸ் வருகிறது. சருமத்திற்கு நன்மை செய்வதோடு உங்கள் தலைமுடிக்கு நெல்லிக்காய் சிறந்தது. நெல்லிக்காயில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் மயிர்கால்களை வலுப்படுத்தவும் வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் உதவுகின்றன. நெல்லிக்காய் ஜூஸ் தவறாமல் குடிப்பதால் முடி உதிர்தலை எதிர்த்து நரைப்பதை மெதுவாக்கலாம். மேலும் அதன் ஆன்டி மைக்ரோபியல் பண்புகளுக்கு நன்றி. நெல்லிக்காய் ஆரோக்கியமான உச்சந்தலையை பராமரிக்க உதவுகிறது. பொடுகு போன்ற பிரச்சனைகளை குறைக்கிறது. 5. இரத்த சர்க்கரையை சீராக்க உதவுகிறது. நீரிழிவு உள்ளவர்களுக்கு நெல்லிக்காய் ஒரு பயனுள்ள உணவாக இருக்கும். இன்சுலின் உணவு திறனை அதிகரிப்பதன் மூலம் இரத்த சர்க்கரை அளவை சீராக்க ஆம்லா உதவும் என்று ஆய்வுகள் காட்டுகின்றன. ஆம்லா ஜூஸ் தவறாமல் எடுத்துக்கொள்வது இரத்த சர்க்கரை அளவை உறுதிப்படுத்த உதவுகிறது. இது அவர்களின் ஆரோக்கியத்தை பராமரிக்க விரும்பும் எவருக்கும் சிறந்த தேர்வாக அமைகிறது. இதய ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறது. ஆம்லா இதய ஆரோக்கியத்தில் அதன் நேர்மையான விளைவுகளுக்கு அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இது கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கவும் இதய நோய் அபாயத்தை குறைக்கவும் உதவும். நெல்லிக்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதயத்தை ஆக்சிஜனேற்ற அழுத்தத்திலிருந்து பாதுகாக்கின்றன. அதே நேரத்தில் அதன் அலர்ஜி எதிர்ப்பு குணங்கள் ஒட்டுமொத்த இருதய நல்வாழ்வை மேம்படுத்துகின்றன. உங்கள் தினசரி உணவில் ஆம்லா ஜூஸ் சேர்ப்பது உங்கள் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க ஒரு முன்முயற்சியான அணுகுமுறையாக இருக்கலாம். ஆம்லா ஜூஸ் வீட்டிலேயே செய்வது எப்படி பார்க்கலாமா? நீங்கள் இந்த பயணத்திற்கு புதியவராக இருந்தால்
தினமும் வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடிய ஒரு சரியான கப் ஆம்லா சாற்றை தயாரிப்பதற்கான சரியான வழியை இப்போது பார்ப்போம். முதலில் 1 அல்லது 2 நெல்லிக்காயை எடுத்து சாதாரண நீரில் கழுவவும். பிறகு அவற்றின் தோலை உரிக்காமல் பழங்களை சிறிய துண்டுகளாக நறுக்கவும். ஆம்லா கியூப்பை மிக்ஸி கிரைண்டர் ஜாரில் போட்டு அதில் சிறிது தண்ணீர் சேர்க்கவும். பிறகு நன்றாக அரைக்கவும். இப்போது பானத்தை வடிகட்டி அல்லது ஒரு குவளையில் ஊற்றவும். இந்த பானத்தை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கலாம். இதனுடன் சிறிது தேன் அல்லது உப்பு சேர்த்து கொள்ளலாம். மருத்துவர் அல்லது உணவியல் நிபுணரின் ஆலோசனையின்றி உங்கள் உணவு அல்லது தினசரி வழக்கத்தில் எந்த மாற்றமும் செய்யாதீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எந்த உணவு முறையும் உங்கள் உடலுக்கு பொருந்தவில்லையா என்பதை புரிந்து கொள்வது அவசியம். ஒரு மருத்துவரை தவிர வேறு யாரும் அதை உங்களுக்காக மட்டும் செய்ய முடியாது.